ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 9 வந்து இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கருவேப்பிலை அது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். நம்ம வந்து நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துட்டு ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி அப்புறம் வந்து அதையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிட வேண்டியதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி குடிச்சா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நீங்க வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல ஒரு சிலருக்குனா சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அவங்களாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டாம். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பசியை எப்படி சிஸ்டர் கண்ட்ரோல் பண்றது? கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட பாக்குல நம்ம உடனே எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே தெரிஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு ஃபுட் ஹேபிட்க்கு வரும் அப்படிங்கும் போது கரெக்டா நீங்க புரோட்டீன், ஃபைபர் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது நீங்க வந்து வெயிட் லாஸும் பண்ண முடியும், உங்களோட ஹெல்த்தியாவும் நீங்க இருக்க முடியும், உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். ஸோ புரோட்டீனை தேடி சாப்பிடணும். ஸோ இந்த மீன் மேக்கர், அதுக்கப்புறம் பயர் வகைகள், அதுக்கப்புறம் முட்டை, சிக்கன், இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அது கூட காய்கறி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து மெனக்கெடுத்து நம்ம வந்து செய்யணும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கும், உங்களுக்கு அந்த பசியின் தன்மை வந்து இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்லாம் சொன்னாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தேவைப்பட்டா மட்டும் எடுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களை வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து பிஸியா வச்சுக்கோங்க. சும்மா இருந்தோம்னா கண்டிப்பா எதையாவது திங்கணும்னே தோணிட்டே இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து நான் சொல்றேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஏதாவது சாப்பிடும் போல இருக்கு, அதனால பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அப்படி கிடையாதுங்க. அந்த டயத்துல நம்ம வந்து ஹெல்த்தியா ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்து எடுத்துடலாமே. கொஞ்சம் பாப்கார்னோ, இல்லைன்னா சோளக்கலதை அவுச்சோ, இல்லைன்னா ஒரு பயிர் வகைகள் அவுச்சோ, இல்லைன்னா இந்த மக்கானா, இல்லைன்னா ஒரு இது இருக்கு இல்லையா, வேர்க்கடலையோ இல்ல உப்பு கடலையோ, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் ஹெல்த்தியா எடுத்துட்டீங்கன்னா தேவைப்பட்டால், சரிங்களா, அதையே ரெகுலர் பண்ணாதீங்க. எவ்வளவு தூரத்துக்கு நீங்க கரெக்டா சாப்பிடுறீங்களோ அப்பதான் வெயிட் லாஸ் வந்து நடக்கும். சரிங்களா? பசியை கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா? எதுவுமே ஸ்டார்டிங்ல நம்ம வந்து என்ன எனி டைம்ல நம்ம ஆர்டர் தின்னு சாப்பிட்டே இருந்தவங்க திடீர்னு நம்ம ஒரு டக்குன்னு இந்த டைமுக்கு மட்டும் தான் சாப்பிடணும் இப்படின்னு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வரும்போது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சில பேருக்கு தலைவடிக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா போக போக கண்டிப்பா உங்களுக்கே அது வந்து பழகிடும். கொஞ்ச நாள் எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது இல்லையா? கொஞ்சம் அதற்காக நம்ம வந்து மெனக்கடல் வந்து இருக்கதான் செய்யும். கொஞ்சம் வந்து ஒரு 1-2 weeks அந்த மாதிரி பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பிரபாவதி சிஸ்டர், நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், அவங்களோட பையனுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஜெயின் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜெய். நீங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா நிறைய அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல கேர்டு போட்டு, அது என்ன சொல்லுவாங்கன்னா கஞ்சி தான் சொல்ல வர்றாங்க. கண்டிப்பா எடுத்துக்கூடாது. ஒயிட் ரைஸே நம்ம வந்து அவாய்ட் பண்றோம். கஞ்சி வந்து நம்ம வந்து நல்லதுதான். ஆனா இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்குது. ஆனா வெயிட் லாஸ் டயத்துல அது நமக்கு இந்த கஞ்சி இப்போதைக்கு தேவை கிடையாது. நீங்க மெயின்டைன் பண்ணும்போது இல்ல நார்மலா இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது கஞ்சி சாப்பிடக்கூடாது. சரிங்களா? வெயிட் கெயின் ஆயிடுமான்னு கேட்டீங்கல்ல, கண்டிப்பா ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். மசாலா ஓட்ஸ் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. மசாலா ஓட்ஸ் வந்து ரெடிமேடாவும் இருக்கு. அதை விட நீங்க வீட்டுல நீங்களாவும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். நார்மல் பிளெயின் ஓட்ஸ் வச்சு நீங்க வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்க வந்து மசாலா ஓட்ஸ் வந்து பண்ணி சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல நானும் முடிஞ்சா ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இவ்வளவுதான் இடமே, ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு சின்ன ஒரு கிச்சன் தானா. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல.
ஒரு 10 மினிட்ஸ் தானே, நாங்க போயிருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதெல்லாம் அக்கறைப்பட்டு நிறைய விஷயங்கள் சொல்றீங்கங்க என்ன எல்லாருமே. எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு சமைக்கும் போது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றீங்க, உங்களுக்கு வந்து டெம்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வீட்டுல எல்லாமே பண்றேன், நீங்க எல்லாருமே பாப்பீங்க. சோ அது வந்து நம்ம கையில தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு. நம்ம வந்து எதுக்காக வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, நமக்காக இருக்கு. இதுதான் நமக்கு தேவை, இது இப்போதைக்கு தேவையில்லைன்னு நம்ம வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணிடணும். நம்ம இப்ப நான் வந்து எவ்வளவு வேணாலும் மோட்டிவேட் பண்ணலாம், அடுத்தவங்க இப்ப நான் சொல்லிட்டே இருக்கலாம் நம்மளை சுத்தி. ஆனா நமக்குன்னு ஒரு விஷயம், இது நமக்கு தேவை. அவங்க ட்ரெஸ் பண்ணும்போது அழகா இருக்கே, நமக்கு இந்த மாதிரி மூட்டு வலி வருது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே, நம்ம ஒரு ஃபிட்டா ஒரு ட்ரெஸ் பண்ண முடியலையே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து யோசிச்சு மைண்ட் கண்ட்ரோலா இருந்தோம்னா கண்டிப்பா இது வந்து சாத்தியமாக அமையும், சரிங்களா? சோ அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க கையில தான் அது வந்து இருக்கு. சில டைம் எனக்கு டெம்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அந்த டைம்ல நமக்கு தேவையான ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோ நம்ம வந்து டைவர்ட் பண்ணிடணும். நிறைய தண்ணி குடிங்க, கேப் விட்டு தண்ணி குடிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் நம்மள கரெக்ட் டயத்துக்கு நம்ம வந்து நம்மள ஃபில் பண்ணிக்கணும். கரெக்டான சத்தானது நம்ம சொல்றோம் இல்லையா, புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கோங்கன்னு. அப்படி ஃபில் அப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பசியோட அந்த அவ்வளவு பசி இருக்காது, சரிங்களா? பசி இல்லாத போது அந்த ரொம்ப நாட்டம் வந்து இருக்காது. அதுவே பசி வந்து நீங்க வந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுட்டீங்க அன்னைக்குன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பேய் மாதிரி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ கரெக்ட் டைமுக்கு கரெக்டா சாப்பிடணுன்றத டார்கெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புரோட்டீன் ஃபைபரை நிறைந்தாப்புல எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே ஃபில்லிங்கா இருக்கும். எப்பவுமே கொய்யாக்காய், வெள்ளரிக்காய் வந்து எப்பவுமே வச்சிருங்க. அதெல்லாம் வந்து நிறைய ஃபைபர் உள்ளது, லோ கலோரிஸ். ஸோ அது வந்து நீங்க வந்து சாப்பிடலாம், சரிங்களா? நிறைய கொய்யாக்காய் இப்ப இங்க வந்து சீசன் இல்லைன்னா கிடைக்கல, இல்லைன்னா கொய்யாக்காய்லாம் நான் வந்து அதுவே நீங்க வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளவு கம்முன்னு ஃபில்லிங்கா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? 1 மில்லியன் எப்ப அண்ணி வருவீங்க அப்படின்ட்டு. 1 மில்லியனுக்கே வாய்ப்பு, 1 லேக்கே இருந்தா நம்ம தொடரல. 1 மில்லியனுக்கு வர்றதுக்குலாம் 10 லட்சம் பேர் சான்ஸே இல்லை. இந்த பாருங்க 64,000 தான் இப்ப வரப்போறோம். எதாவது சொல்றேன் இல்லைங்க, ஒரு யூஸ்ஃபுல்லா போட்டுட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அதற்கான இது வந்து பலன் கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். சரி பரவாயில்ல, எனக்கு நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க இல்லையா, அதுவும் ஒரு சிஸ்டர் பாண்டிங்ல எல்லாருமே இருக்கீங்க. ரொம்ப அது சந்தோஷமா இருக்கு. சம்டைம் நானும் பிரேக் ஆவேன், என்னடா இது நம்ம இவ்வளவு பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மத்த நேரம் அப்புறம் நம்ம வேலையை பண்ணுவோன்ற மாதிரி இது ஒரு ரொட்டீன் மாதிரியே நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் என்னைக்காவது அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுங்க எனக்கு. கண்டிப்பா லக்கு எனக்கு வந்து லைஃப்ல லக்கே இருக்காதுங்க, என்னன்னே தெரியல. நான் இப்போ ஒரு விஷயத்துல நான் சாத்தியமாவே ஏதாவது கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும் அது எப்பவுமே. ஸோ அது வந்து பழகிடுச்சா, ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்கிறது கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு கேம் விளாடுறேன்னா அந்த கேம்ல கூட நான் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனா நல்லா விளையாடுற ஆளு சின்ன சின்ன விஷயத்துல போயிடும். அந்த மாதிரி ஏமாற்ற பார்த்து வந்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஆளுதான். ஸோ அப்படிங்கும்போது இதுலயும் அப்படிதான் இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வீடியோ, லாங் வீடியோ யாருமே போட மாட்டாங்க. இவ்வளவு தூரம் பாசிபிளே கிடையாது. எல்லாரும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. டெய்லி வந்து நிறைய இந்த இதுல வந்து அவ்வளோ ஒரு சின்சியரா நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நார்மலா இருக்கவங்க நல்லா போயிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளவு எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ஷனா இருந்தும் ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். அதான் அது நம்மளோட லக்கு, என்ன பண்றது? சரி பார்ப்போம், எவ்வளவு நாள் தான் ஆக போகுது. அதான் சொல்லுவாங்களே, விதியையும் மதியாக்கும்ன்ற மாதிரி ஒரு இது பழமொழி இருக்கிற மாதிரி முயற்சியை போட்டுட்டே இருப்போம். ஆனா முன்ன இருந்ததுக்கு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, இப்போ வந்து நல்ல growth ஆயிருக்கும். ஸோ அதை நினைச்சு பெருமையா இருப்போம். நம்மளை விட கீழே இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதுதான், வேற வழியே கிடையாது. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு கஷ்டப்படுறோம்னாலும் நம்ம வந்து சந்தோஷப்படுறோம்னாலும் என்னன்னா நமக்கு ஐயோ நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம கீழே இன்னும் நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சோம்னாவே அதை வந்து இது பண்ணி போயிருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னும் நம்மளை விட இன்னும் சேனல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றவங்க நிறைய இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்றதுன்னு அப்படியே போயிடணும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிறேன் நானு. ஸோ நன்றி எல்லாருமே. ஆனா சொல்றீங்க நீங்க நல்லா வந்துருவீங்கக்கா, நல்லா வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் வரும் அவ்வளவு சொல்லும்போது அதுவே எனக்கு பெரிய அவார்ட்ஸா இருக்கு. உங்களோட வேர்ட்ஸே எனக்கு வந்து பெரிய அவார்ட்ஸ் இருக்கும்போது அது வந்து பெருசா எனக்கு தெரியல. ஸோ இதே உங்களோட அந்த வார்த்தைகள் அதை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க கமெண்ட்ஸ்ல. அதுதான் என்னோட பூஸ்டப்பே, நான் கிவ் அப் பண்ணாம இருக்கிறதுக்கு.
மோட்டிவேஷன், உங்களோட மோட்டிவேஷன் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் நம்ம அடிபட்டு ஒரு விஷயம் வர்றோம்னா வச்சுக்கோங்களேன், அதுல நிறைய வந்து நம்ம வந்து கத்துப்போம். அதை வந்துதான் அதுதான் அனுபவமே சிறந்த ஆசைன்னு சொல்றது. அதுதான் நான் வந்து உங்ககிட்ட இவ்வளவு தூரம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஸோ ஏன்னா நம்ம அவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுல வந்து நிறைய விஷயங்கள் கத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியா எல்லாருக்கும் தெரிவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வருஷம் பெண்கள்லாம் அது ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது, ஓவர் திங்கிங்ல இருந்து குறையலாம் அந்த வேலை பண்ணும்போது. நான் அது எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலதான் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா போயிடணும், நான் சுத்தி வந்து கத்துக்கிட்டதை நீங்க ஸ்ட்ரைட்டா போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு தூரம் இது பண்றேன். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் தவிர லைஃப்லயுமே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாவே அது உண்மையா சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ஒரு சிலர் நம்ம தாய் தகப்பன் வந்து நம்ம பட்ட கஷ்டங்கள் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சோ அது மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி உண்மையா ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. சோ ஏன்னா நானும் நிறைய பட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம பேச ஆரம்பிக்குது. நானா பேசணும்னு நினைக்கல, அதுவா வரும் வேர்ட்ஸா. இப்போ இது வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது, நம்ம பேச வரையிலே நம்மளோட அனுபவம் கலந்த பேச்சு வந்து வந்துருது தன்னாப்பிலேயே. அது உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்குது, சந்தோஷமா இருக்குதுங்க. ஏதோ ஒரு எல்லாரோட லைஃப்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்தாலும் எனக்கு அது வந்து பெரிய பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்களும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? இன்னும் வந்து மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுங்க, என்னால வந்து கரெக்டாவே ஃபாலோ பண்ண முடியல. ஆல்ரெடி நம்ம பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து டெய்லி வீடியோஸ் பாருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. சீக்கிரமா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ கவலையே படாதீங்க, சரிங்களா? ஈவினிங் வந்து அதான் பிஸ்கெட் சாப்பிடணும் போல தோணுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து பொரி சாப்பிட்டேன்னு எதுவுமே அளவா சாப்பிடுங்க, சரிங்களா? அதான் நான் சொல்லுவேன். பொரி வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடுங்க. இந்த மாதிரி நான் நிறைய சொன்னேன் இல்லையா, புரோட்டீன் இந்த மாதிரி அந்த பயறு வகையில அவிச்சு சாப்பிடுறது அந்த மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். 70 kgல நீங்க வந்து 70 கிலோல நீங்க வந்து இருக்கும்போது எப்படி வந்து ஃபுட் வந்து எடுத்தீங்க? இதேதான், இதை என்ன எடுத்தனோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. ஸோ அதனால தொடர்ந்து நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ணிடலாம். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்தே நம்ம நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் உங்க லைஃப்ல நடந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் அமையும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் நிறைய பேர், ஏன்னா நானே பல காலங்கள் வீடியோஸ் மட்டும் நிறைய எல்லாம் பார்த்துக்கிட்டே சும்மா இருந்திருக்கேன். ஆனா அதுக்கப்புறமா இது நமக்கு தேவை, இந்த வெயிட் லாஸ். நிறைய அவமானப்படுவோம், பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்பாங்க என்னோட வயிற்றை பார்த்து. இன்னும் நம்மளோட வயசு கூட இருக்கவங்க நம்மள வந்து அக்கான்னு கூப்பிடுவாங்க, சீனியர் மாதிரி தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயம். அப்புறம் கால் வலி, கை வலி, மூட்டு வலின்னு ஒரு ஏஜ்டு பீப்புள்ஸ் மாதிரியே நம்ம வந்து ஆயிடுறோம். ஸோ அதனால அந்த வெயிட் லாஸ் எனக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ அதனால நான் வந்து வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் வந்துச்சு. 3 monthsல 15 கிலோ வந்து குறைச்சேன், கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணி. ஸோ அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா குறைச்சிடலாம். இப்ப நான் வந்து உங்க பழைய வெயிட்ல தான் இருக்கேன், 70ல. இப்ப நீங்க இருக்கிறீங்க இல்லையா, அந்த வெயிட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிடுங்க, ஈஸியா வந்துடலாம். நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நீங்க படவே தேவையில்லை. ஏன்னா நான் உங்களுக்கு ஈஸியா டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா குறைச்சிடலாம். சரி, கவலையே படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, குறைச்சிடுறோம். இன்னும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்களா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை வந்து மோட்டிவேட் பண்றதுக்கும் டிப்ஸ் கொடுக்கறதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். நிறைய ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஒன்னொன்னா கண்டிப்பா இந்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் பிறந்தநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.45 வந்து இருக்கு. சூப்பர். நான் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு நான் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். சுடு தண்ணியை ரொம்ப சூடாலாம் குடிக்காதீங்க, லைட்டா வெது வெதுப்பா வந்து குடிங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் வந்து பிசைஞ்சிட்டு இருக்கேன். கோதுமை, உப்பு, லைட்டா வெது வெதுப்பான தண்ணி வந்து ஊத்தி பிசைஞ்சோம்னா சாஃப்டா வந்து சப்பாத்தி வரும். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காவை சுட்டுட்டு இருக்கிறேன். அது வந்து அப்படி சுட்டு பிசையும்ல, அது பண்றதுக்கு ஹஸ்பண்ட் வந்து அது கேட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா சுட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பன்னீரும் வந்து கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் தான் வந்து எடுத்திருக்கிறேன் நான். இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலான்ட்டு பன்னீரை கியூபா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டோம்னா நல்லா இருக்கும்.
நார்மலா கூட பன்னீர் அப்படியே போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கிற கிரேவிக்காக ஒரு கடாயில, அந்த கடாயில நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணோம்ல ஷாலோ ஃப்ரை பண்ணுக்கு, அதுலயே வந்து சீரகம் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் இருக்குல்ல அதையும் வந்து ஊத்தி நல்லா வந்து சுருள வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் வந்து சுட்டதை வந்து தோல்லாம் உரிச்சிட்டு அதையும் பொடியா வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காவை நல்லா வந்து மசிச்சு விட்டோம்ல, அதுல வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கையிலே பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். செமையா இருக்கும் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து குடமிளகாவும் பச்சை பட்டாணியும் போட்டு அதையும் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி வந்து போட்டு மூடி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மசாலாக்காக வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இப்படி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து தேய்ச்சி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா, எல்லாமே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு தடவை லைட்டா கொதிக்க விட்டுட்டு அப்படியே ரெடி ஆயிடும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துட்டு இருந்தேங்க. அப்படியே ஃபாயில் ஷீட்ல ஹஸ்பண்ட்க்கு வந்து அப்படியே ரேப் பண்ணி வச்சிட்டோம்னு நல்ல சாஃப்டா இருக்கும். பட்டர் தடவி தான் வந்து வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பாருங்களேன், அந்த ஃபாயில் ஷீட் போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சுட்டு ரொட்டியை சப்பாத்தியை அந்த கத்திரிக்காய் பிசைஞ்சது அதுக்கப்புறம் அந்த பன்னீர்லாம் வச்சு பேக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு வச்சுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. பசங்க 2 பேர் நின்று பாய் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களேன். இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்றேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனாலதான். அதுக்கப்புறமா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பப்பாளி பழம் வந்து கட் பண்ணது இருந்தது இல்லையா நேத்து பாதி, அதுல வந்து அது ஒரு பவுல்ல நல்லா வந்து எடுத்துக்கிட்டேன் பப்பாளி. அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வச்சு சூப்பரா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நானு. அப்புறம் கையோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ அதனால தலையெல்லாம் குளிச்சு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் சரி டக்குன்னு அம்மாச்சிக்கு வந்து இந்த காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10:30 அந்த டயத்துலயே வந்து அம்மாச்சிக்கு வந்து போட்டு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து வந்துட்டேங்க, துணி எல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் மிஷின்ல போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மாடியில தானே சாமி எல்லாமே இருக்கு, ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே கிளீனிங் எல்லாம் ஓடிட்டு இருந்ததுங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் எப்பவுமே. அப்புறம் சூப்பரா சாமி வந்து கும்பிட்டேங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஒரு பாசிட்டிவா வந்து இருக்கும். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே வந்து வந்துட்டேன். வந்ததுமே கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நவாப்பழம் தான் வந்து எடுத்துக்கிறேன் நான். இது ரொம்ப ரொம்ப நல்லது, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் வந்து நான் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு சீக்கிரமா செய்யற மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுட்டு, கவன் டியூஷன் படிக்கிறான்ல, அவங்க வீட்டுல ஒரு பூஜை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு வர சொன்னாங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு குக்கர்ல அரிசியை கலைஞ்சு கொஞ்சம் சோறு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, அதையும் சுட்டு பிசைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குக்கரும் நல்லா விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அது பிசைஞ்சே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க காலைல அம்மாச்சி எல்லாருமே சாப்பிட்டுட்டு. ஸோ அதை வந்து பிசைஞ்சிடலான்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு உப்பு கத்திரிக்காய் நல்லா மசிச்சுட்டு பிசைஞ்சுக்கிட்டேன். இந்த சைடு குக்கர்லயும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு அந்த மோர் சோறு மாதிரி வச்சு அந்த கத்திரிக்காய் வந்து பிசைஞ்சோல செம்ம காம்பினேஷனா இருக்கும், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே இது நல்லா இருக்கும், சாம்பார் சோறு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டேன். நானும் டக்குன்னு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருந்தேன் நானு. அப்புறம் கிளம்பி வந்து போயிட்டு வந்துடலாம், வந்து நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிம்பிளா ஒரு டாப் போட்டுட்டு கிளம்பிட்டேன் நான். பக்கத்துல தான் உங்களுக்கு காட்டவே இல்லையே போய் டியூஷன் கூட்டு போறதுக்கு, பிள்ளைங்களையும் அவங்களையும் சூப்பரா ரெடி ஆகி கூட்டிட்டு வந்துட்டு இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க, எவ்வளவு செப்பல் கிடக்குன்னு பாருங்களேன். நாங்க போனதுக்கு அப்புறமும் அப்படியே ஆள் வந்துகிட்டே இருந்தாங்க. இது வந்து ராமர் பூஜை மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ கடைசி சபான்னு சொல்லிட்டு விசேஷமா ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாமி கும்பிடுவாங்க ரொம்ப.
ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க இங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாட விட்டுட்டு அவங்க நான் டக்குன்னு இந்த போயிட்டு வந்துட்டு காலையிலே சப்பாத்தி வந்து போட்டு ஃபாயில் ஷீட்ல வச்சிருந்தேன். குட்டி குட்டியா ஒரு 3 சப்பாத்தி, அது வந்து வித்தவுட் ஆயில் தான் பார்த்து தெரியுது பாருங்க. 3 சப்பாத்தி, அது கூட அந்த கத்திரிக்காய் பிசைஞ்சது, பன்னீர் கிரேவி வச்சு மதியம் லஞ்ச் நான் இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கையோட பாத்திரம் 2 3 தான் கிடந்தது, அதையும் கழுவி போட்டுட்டு வேகமா அவங்க வீட்டுக்கு வந்து போனேன். ஏன்னா பஜனை தான் வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய இந்த ஏரியால உள்ளவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. நீங்க பாருங்களேன், நல்லா வாழைப்பழத்தை ரவுண்டா வச்சுட்டு நல்லா வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வர்றவங்களும் வாழைப்பழம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருந்தேங்க பிள்ளைங்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு. நல்லா அவங்க எல்லாமே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, நல்லா பேசிட்டு இருந்தாங்க, சூப்பரா வந்து இருந்துட்டு அப்புறம் டைம் ஆயிடுச்சு. சரி இவனும் சின்னதும் ரொம்ப நேரம் வச்சு இவனெல்லாம் வந்து இது பண்றது பெரிய டாஸ்க் இல்லையா, இருந்தாலும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான் அங்க வந்து குட்டி பசங்களோட. சரி அப்புறம் கூட்டிட்டு வந்துட்டேன். 2 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போயிருந்தேன், ஒரே மாதிரியான டிஷர்ட். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அதாவது பிரசாதம் வந்து கொடுத்து விட்டாங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி. அங்க மாம்பழமும் வாழைப்பழமும் தான் வச்சு சாமி கும்பிட்டாங்க. அது எல்லாமே கூட பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மாடியில போய் துணி அள்ளிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிட்டு வந்துட்டேன். நான் போகும்போதே துணி எல்லாம் எடுத்து காய போட்டுட்டு போனேங்க. அவங்க கூட அதை வந்து வீடியோ எடுக்க முடியல நானு, ஏன்னா அவசரமா வந்தனால. அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் டயத்துல ஒரு பிளாக் காஃபியும் கொஞ்சம் வந்து உப்புக்கல்லையும் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸா. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து காஃபி வந்து போட்டுட்டு, நேற்று ஹஸ்பண்ட் வந்து அச்சு முறுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த அச்சு முறுக்குலாம் வச்சு அவங்களுக்கும் காஃபி எல்லாமே போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்மளோட டின்னர் டைம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து கூழ் கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ராகி மாவு போட்டு தண்ணியில நல்லா கரைச்சிட்டு அப்புறமா வந்து அடுப்புல வச்சு கிண்டணும். இல்லை சுடு தண்ணி மாதிரி பண்ணிட்டு ஒரு இதுல தண்ணியா கொஞ்சமா வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கிண்டிட்டு அதுல வந்து ஊத்தலாம். இந்த மாதிரி நான் டைரக்டா கலக்கிட்டு அப்படியே அடுப்புல வச்சு கிண்ட ஆரம்பிச்சிருவேங்க. ஸோ இதுதான் அது வந்து இன்னைக்கு நான் எனக்கு அம்மாச்சிக்கு வந்து கூழ் கிண்டிடலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் கை விடாம. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா பலன்னு வரும். இயற்கையால நம்ம தொட்டோம்னா ஒட்டாம வரும், சரிங்களா? அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை தயிர் உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டேன். அம்மாச்சி இந்த மாதிரி அவங்களுக்கும் கூழ் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே வந்து இந்த மாதிரி வெயில் டயத்துல ரொம்ப இதுதான் வந்து விருப்பமா இருக்குது. கம்பங்கூழ் கேப்பக்கூழ் எது வேணாலும் குடிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய கப் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பன்னீர், அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் சுட்டதெல்லாம் வச்சு சைடிஷா வச்சு சூப்பரா அந்த கூழ் வந்து நான் வந்து நைட்டு டின்னரா குடிச்சேன். சூப்பரா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை பாருங்க, செம்ம மனம். அம்மாச்சி வந்து புலாவ் பண்ணேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கங்க, செம்மையா இருக்கும் இது. நான் ஆல்ரெடி ஏன்னா என்னோட வயிற்றை ஃபில் பண்ணேன், இருந்தாலும் டெம்ட் ஆகும் இல்லையா, ஆச்சு, இருந்தாலும் கண்ட்ரோல், சரிங்களா? அப்புறம் எல்லாருக்குமே பன்னீர், அந்த கத்திரிக்காய் தொக்கு, சிக்கன் 65 எல்லாம் கொடுத்துருந்தாங்க. புலாவெல்லாம் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன், பசங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கும். அம்மாச்சி நானும் வந்து பாத்தீங்கன்னா கூழ் குடிச்சிட்டோம் இல்லையா, முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். இன்னைக்கு டேவனை வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்கேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.